Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ளை ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஃப்ளை ஸ்டிச் வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் வாட்ச் பண்ணுறேன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு டே ஒன்லேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் புரியும், இடையில பார்த்தா புரியாது. அதனால் கிளாஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த ஃப்ளை ஸ்டிச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக 3 லைன் வந்து ஈவனாக போட்டுக்கோங்க. ஃப்ளை ஸ்டிச் பார்த்திங்கன்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டிருப்போம். சேம் அதே மாதிரி தான். அதில் வந்து நம்ம டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடுவோம், லைனாக வர மாதிரி. இதை கொஞ்சம் வி மாதிரி போடுவோம். அதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஸ்டிச் வந்து ஒன்றே தான், சரிங்களா? அந்த ஸ்டிச்சுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்புறம் வந்து ஸ்டிச்சஸ் போடுறீங்க இல்லையா, அது வந்து மேலே நான் எழுதியிருக்கேன்ல, அந்த மாதிரி மேலே மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அப்போ தான் பின்னாடி எடுத்து பார்க்கும்போது என்ன ஸ்டிச் அப்படின்றது தெரியும், சரிங்களா? டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து சென்டர்லேயே தான் ஆரம்பிப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே ஆரம்பிப்போம். இது வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு லூப் எடுத்து லாங்காக ஒரு ஸ்டிச்சு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மாற்றி மாற்றி போடணும். அப்படியே பேக் கொண்டு வந்து குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு 2 பக்கமுமே, சரிங்களா? சென்டரில் எடுக்கிறத கொண்டு போய் லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு லாங் ஸ்டிச்சு, அப்படியே பேக் எடுத்து வந்து லாக்கு, ரைட் சைட்லேருந்து ஒரு லாங் ஸ்டிச்சு, அப்படியே பேக் எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக் போட்டு, அதுக்கப்புறம் பேக் கொண்டு போயிட்டு சின்னதாக ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன லாங், ரொம்ப சின்னதாக இல்லாமல் லாங்காக இல்லாத ஓரளவுக்கு மீடியமாக ஒரு லாங் ஸ்டிச் போட்டு, அதுக்கப்புறம் திரும்பவும் அதே சேம் ப்ராசஸ் லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு மாற்றி போடணும். நீங்கள் வந்து பேக் கொண்டு வந்து லாக் எங்கே போடுறீங்கன்னா சென்டரில் தான் போடணும். 2 ஸ்டிச்சுக்குமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேலே லாக் போட தேவையில்லை. சென்டரில் கொண்டு வந்து தான் நீங்கள் வந்து பேக் எடுத்துகிட்டு வந்து லாக் போடணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது புரியாட்டியும் வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம எடுக்கிற கிளாஸ்லாம் உங்களுக்கு வந்து புரியுதா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் வந்து எனக்கும் கிளாஸ் எடுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா இல்லையான்றதும் எனக்கு தெரியும், சரிங்களா? அதனால தான் கேட்குறேன், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்ச் வந்து அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது. யாருக்காவது ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரி கிளாஸ் 1 ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 கிளாஸ் ஃப்ரீயாக வந்து சொல்லித்தர போகிறேன். கிவ்அவேக்கு யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். ஏன்னா நான் ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை போய் பாருங்கள். மார்ச் 10 வரலையும் தான் உங்களுக்கு வந்து கிவ்அவே கொடுக்க முடியும். அதனால் ஏன்னா நான் வந்து டைம் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப லாங் டைமில் யாராச்சும் பார்த்தாங்கன்னா புதுசாக கிவ்அவே சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதனால் மார்ச் 10, 2026, சரிங்களா? அது வரலையும் தான் இந்த கிவ்அவே. அது என்னன்றதை ஷார்ட் வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. இதில் வந்து கிளியராக என்னால் சொல்ல முடியாது. அதனால் அதில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இது ஏன் ஃபிஷ் போன் ஸ்டிச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, மீனோட முள் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதனால தான் ஃபிஷ் போன் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறது. ஃப்ளை ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் அந்த ஒரு காக்கா போட சொன்னால் ஒரு பிளாக் பெனில் வந்துட்டு சும்மா ஒரு வி மாதிரி போட்டு அது காக்கா பறக்குது சொல்லுவோம் இல்லையா, அந்த ஷேப்பில் இருக்கீங்களா, அதனால அது ஃப்ளை ஸ்டிச், ஒரு பறக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஃப்ளை ஸ்டிச், சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளை ஸ்டிச் வந்து நமக்கு லீஃப் ஃபில் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. லீஃபு அல்லது ஃப்ளாரு, இது 2த்துக்கு தான். மேக்ஸிமம் லீஃப் தான் ஃபில் பண்ணுவோம். அதனால் எப்படி ஃபில் பண்ணுறன்றதை பார்த்துக்கோங்க. சேம் அதே தான். கொஞ்சம் தூரம் உள்ளேருந்து எடுத்து அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிட்டு ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அப்படியே பேக் கொண்டு வந்து குட்டியாக ஒரு லாக்கு, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு லாங் ஸ்டிச்சு, பேக் கொண்டு வந்து லாக்கு, ரைட் சைடு ஒரு லாங் ஸ்டிச்சு, பேக் கொண்டு வந்து லாக்கு. இதில் என்ன இதுன்னா, திரும்பி பேக் எடுத்து ஒரு குட்டியாக ஒரு லாங் ஸ்டிச் போடுவோம் இல்லையா சென்டர் பாயிண்டில், அது வந்து நம்ம போட தேவையில்லை. இது வந்து ஃபில் பண்ண போகிறோம், லீப்பை வந்து ஃபில் பண்ணி காட்ட போகிறோம். அதனால் அந்த ஸ்டிச் போட தேவையில்லை. நம்ம வந்து வெறுமனையே 2 பக்கம் மாற்றி மாற்றி லாங் ஸ்டிச்சு அப்படி பேக் கொண்டு வந்து லாக்கு, சென்டரில் வந்து லாக், அந்த மாதிரி. அவ்வளோதான், சரிங்களா? உங்களுக்கு ப்ராசஸ்ஸு
இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஸ்டிச்சஸ்லாம் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும். அதனால் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அப்புறம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சில்க் த்ரெட்டு தான் ட்ரை பண்ணணும். சரிங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 50, 60 வீடியோஸ் கிட்ட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு ஜரி த்ரெட் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா, பார்டர் லைனுக்கு செயின் ஸ்டிச் கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் டிசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் அதிக ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சில்க் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் மட்டும்தான் உங்களுக்கு மணி அதிகமாக வரும். ப்ளஸ் வந்து பின்னாடி சொல்லித்தரேன் ஜர்தோசி அதுக்கெலாம் இன்னும் ஹை ரேஞ்சு. சரிங்களா? சில்க் த்ரெட்டை தாண்டி அதெல்லாம் ஓவர் ப்ரைஸ் வரும். அந்த ப்ரைஸ் டீட்டெயிலு அது எல்லாமே உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்லித்தரேன். உங்களுக்கு ப்ளவுஸ் ரேட் ஃபிக்ஸிங்லேருந்து ஒன்றும் இல்லாத உங்களுக்கு வந்து கிளாஸ் A to Z எல்லாமே கவர் ஆகிடும். ஜஸ்ட் இப்போ வந்து என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் சொன்னேன். சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வராது ஃபஸ்ட்டு யாருக்குமே. இப்போவுமே ஒரு சிலர் சொல்லிகிட்ருக்காங்க, எனக்கு வரலைங்க சிஸ்டர், எனக்கு சில்க் த்ரெட் கட் ஆகுது, நூல் பிசிறு பிசிறாக வருது. அது எல்லாமே புதுசாக போடுறவங்களுக்கு வர மிஸ்டேக் தான். உங்களுக்கு மட்டும் கிடையாது. யாராக இருந்தாலும் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு வர மிஸ்டேக். சரிங்களா? எனக்குமே வந்தது தான். இப்பயுமே ஒரு சில டைமில் பிசிறு வருது எனக்கும். அது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு வந்து மாறி நார்மலாக இப்போ நீங்கள் சொன்னவங்களே எனக்கு இப்போ நல்லா வருது அப்படின்ற அளவுக்கு வந்துடும் ப்ராக்டிஸ். சரிங்களா? அதனால் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. நமக்கு வரலைன்னு சொல்லிட்டு பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? வரலைன்ட்டு யாரும் விட்டுறாதீங்க. உமன்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங், ஆரி ஒர்க்கு ரொம்ப பெஸ்ட்டு. வீட்டில் இருந்தே நம்ம ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ ஒரு சிலர்லாம் வெளியிலே அனுப்ப மாட்டாங்க. நம்ம வீட்டிலேருந்து தான் ஏதாவது சம்பாதிச்சாகணுன்றவங்களுக்குலாம் இது பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். சரிங்களா? உங்களுக்கு சில்க் த்ரெட் ஒர்க்கு, ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாவே ஆரி ஒர்க் போடுறது தான். அதையும் தாண்டி டைலரிங்லாம் இன்னும் பெஸ்ட்டு. சரிங்களா? எப்படி பார்த்தாலுமே ட்ரெஸ் வந்து போடாமல் இருக்க மாட்டாங்க. அது வந்து எப்பயுமே நமக்கு வந்து கை கொடுக்கும். சரிங்களா? ஏதாவது கற்று வச்சுக்கோங்க. தேங்க் யூ.